ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை ஹார்பர்லேருந்து வாங்கிட்டு வந்த கணவாய் மீனில் பாதியை தொக்கு பண்ணிட்டேன், பாதி இன்றைக்கி ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு இன்றைக்கி அரை ஸ்பூனு நல்ல மிளகுத்தூள், 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் இதை வந்து சதைச்சி தாங்க எடுத்தேன். அப்புறம் 2 ஸ்பூனு மிளகாய்த்தூள். இதுவே காஷ்மீர் மிளகாய் தூளாக இருந்தால் நல்ல கலராக இருக்கு. நான் இன்னைக்கு நார்மல் மிளகாய் தூள் தாங்க போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், அப்புறம் 1 ஸ்பூன் போல பெருஞ்சீரகத்தூள். இதுக்கு பதிலாக வந்து கரம் மசாலா தூளும் 1 ஸ்பூன் எடுக்கலாம். அப்புறம் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, கடைசியாக கார்ன்ஃப்ளவர் மாவும் 1 ஸ்பூன் அளவு போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு இதை நல்லா பிசைஞ்சு கொடுக்கணுங்க. இந்த மசாலா வந்து எல்லா கணவாயிலையும் அப்படியே படணும், அப்படி அழகாக பிசைஞ்சு கொடுக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி ஏதாவது சேர்த்தோம்னுச்சுன்னா ஃப்ரை பண்ணும்போது பொட்டி தெரிக்கும். அதில் இருக்க தண்ணியே போதும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 2-3 ட்ராப்ஸ் எலுமிச்சை சாறை மேலே அப்படியே விட்டுட்டு அதை எல்லாத்தையும் ஒருக்கா லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு இதை இனி நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் 20 நிமிஷம் வந்து இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச அப்புறமா இதை வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட வேண்டியதுதான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒன்று டச் பண்ணாத அளவு வந்து நம்ம போட்டு எடுத்துக்கிடணுங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே போட்டுட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட வந்து உட்காந்துட்டாங்க. சரி கொஞ்சம் ஸ்பீடாக போட்டு எடுத்துருவோமேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன். போடும்போது ஒன்று டச் பண்ணாத போட்டோன்னு சொன்னால் இதை திருப்பி போடுறதுக்கும் வசதியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா பொட்டி தெரிக்கும். இதில் தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும்போது இளவி நல்லா பொட்டி தெரிக்கும். அதனால் கவனமாக தான் இருக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டுங்க, அப்புறம் திருப்பி போடுங்க. அப்புறம் திருப்பி போடும்போது நல்லா கவனமாக போடுங்க, மேலே நல்லா பொட்டி தெரிக்கும் எண்ணெய். அப்புறம் இது நிறைய நேரம் எண்ணெயிலே இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்தாலும் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி சாப்பிட முடியாத மாதிரி ஆயிரும். அதனால ஓரளவு பார்த்துட்டு திருப்பி போட்டுட்டு அப்புறமே சீக்கிரமாக எடுத்துட வேண்டியதுதான். இப்போ எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு. அதனால நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இதை வந்து எண்ணெயெல்லாம் சரியாக வடிகட்டிட்டு நம்ம எடுத்துடலாம். இனி இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். சாப்பிடும்போது மொறுன்னு இருந்துங்க. நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணும்போது நிறைய இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது ஃப்ரை பண்ணி முடிஞ்ச பிறகு கொஞ்சமாக தான் இருக்கும். ஆசைக்கே கொஞ்சம் கிடைக்காத மாதிரி தான் இருந்தது. பிள்ளைங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஹஸ்பண்டும் நல்லா இருந்துன்னு சொன்னாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. நன்றி.